அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன சார், நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகட்டும் வீட்டுக்கு, அதுக்கப்புறமாவே நான் கிளம்புறேன். அதான் நாங்க இருக்கோம்ல சார், நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சாதான் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புனதுக்கு பிறகு எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்களான்னு அதே தாட்டாவே இருக்கும். அப்படியா? உங்க பொண்ணு சூப்பர் மேம். அட்மிஷனுக்கு கூட்டு வரும்போதே நான் பார்த்துட்டேன், ரொம்ப டேலண்ட். நீங்க வேணா பாருங்க, இவளால நீங்க எங்கேயோ போறீங்க. ஆமா, எல்லாரும் என் பட்டு சொல்லத கொஞ்சம் கேளுங்க சார். ஏற்கனவே எங்க கூட நீங்க ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. என்ன கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிக்கிறாங்க. ஜெஸ்ஸி மேம், அமிர்தா மேம் எல்லாம் பேரண்ட்ஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க, வந்துருவாங்க. நாங்க பிள்ளைங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம். பரவாயில்ல. அப்புறம் சார், எல்லாரும் டயர்டா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவ் கொடுத்துட்டீங்க. டூர் வந்திருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஒரு 2 hours பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரையும் லீவ் எடுக்க சொல்லிருங்க. எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு சார். மனசுல 2 நாளா ஒன்னு அரிச்சிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல மைண்ட்ல நிக்கிறீங்க, கேட்கலாமா? கேளுங்க மேம். அர்ஜென்ட்டா அசோக் ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் அப்பவே சொன்னேன் அதை விட நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு அப்படின்னு. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக பார்க்க போறதா சொன்னீங்க. ஆனா அந்த எம்டியை மீட் பண்ண நினைக்கிறது நீங்க. எதுக்காக சஞ்சய் டாக்டரோட ஃப்ரெண்ட் சத்யா டாக்டருக்கு தான் அசோக் ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்கணும்னு பேச வச்சீங்க? டாக்டர் சத்யாங்கிற பேர்ல நீங்க எதுக்காக அசோக் ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்கணும்? அசோக் ஹாஸ்பிட்டல் எம்டி இவர் எதுக்கு பார்க்கணும்? ஃபேமிலி டாக்டர் வேற இருக்காரு. சஞ்சய் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் சத்யா டாக்டர் ஒர்க் பண்றாரு. அதுவும் அவர் பேபி டாக்டர் வேற. இந்த ஊருக்கு நம்ம வந்ததுலேருந்து இசைக்கு உடம்பு சரியில்லைன்னா சத்யா டாக்டரை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் பேர்ல இவர் எதுக்கு அசோக் ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்க்கணும்? இப்ப 1000 விதத்துல யோசிக்க ஆரம்பிப்பாளே. சமாளி விக்கி, உன்னைய விட உன் பொண்டாட்டிக்கு மூளை ஜாஸ்தி. நீங்க கேட்ட மாதிரியே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா டாக்டர் சத்யாங்கிற பேர்ல நீங்க எதுக்காக அவரை பார்க்க போனோம்? உங்களுக்கே தெரியும், சஞ்சய் என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக அசோக் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய ஸ்கூல் வச்சிருக்கோம், இதே ஏரியால தான் அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன தெரியாம இருக்காது. அதான் நான் சொன்னேன்லாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்காக தான் நான் பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட குழந்தை தான். அந்த குழந்தை சத்யா டாக்டரோட பேஷண்ட் தான். ஒரு சின்ன சஜஷனுக்காக போறோம். எதுக்காக இவ்வளவு உருட்டுறாரு? சொல்றதுல பாதி கூட உண்மை இருக்க மாதிரி தெரியல. அதை விடுங்க, 2 மணிக்கு தான் அந்த குழந்தையோட அப்பாவும் சத்யா டாக்டரும் வரதா சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் இல்லையே, அவரும் தானே வராரு. அதான் அவர் பேர்லயே அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லிட்டேன். அவ்வளவுதானா? நானே ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சேன். சேச்சா, அதெல்லாம் இல்ல. அந்த குழந்தையோட அப்பா எல்லாம் மதியத்துக்கு மேல வருவாங்க. 2 மணிக்கு போய் பாத்திர வேண்டியதுதான். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு சத்யா டாக்டரே பெரிய டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம சஞ்சனா ஹாஸ்பிட்டல் வேற பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல். அதை விட அசோக் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சஜஷன் கேட்கற அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. என் பெரியமா பொண்ணுக்கு இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆக இருந்தது. இவங்க கேர்லெஸ்னால குழந்தையும் இறந்துட்டு அவ்வளவு சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் அப்புறம் சஞ்சனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாத்தணும். இப்பதான் கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சத்யா டாக்டருக்கு என்ன குழப்பமா இருக்கும்? எதுக்காக அங்கேருந்து இங்க சஜஷனுக்கு வராங்க? இல்ல, சும்மா சின்னதா பேசி தீர்க்க வேண்டிய விஷயம்தான். நீங்க எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்து மாறி மாறி குழம்பி போறீங்க? ஆஸ்பத்திரி வேணா பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கலாம், ஆனா சொல்ற மாதிரி எல்லாம் அங்க கிடையாது. காசு நல்லா விளையாடான்னு சொல்லுவாங்க. அப்படியா? யாரோட காசு விளையாடுச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. என்ன? இல்ல இல்ல, யாரெல்லாமோ என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு நம்பிக்கை. ஆமா, எப்ப நீங்க அடுத்தவங்க பேச்ச காது கொடுத்து கேட்டிருக்கீங்க? நீங்க எது நம்புறீங்களோ அதுதான் கரெக்ட். அதை விட்டுறாதுங்க சார். அதை விட்டீங்க அவ்வளவுதான், உங்க கெத்து சின்ன பின்னம் ஆயிரும். என்னைய பஞ்சர் ஆக்குறது கூட்டா போதும். இவ்வளவு வாயை மூடிட்டு இருந்தாலும் அலறி அடிச்சுட்டு வந்துருவா. இது ஒண்ணு, அந்த ஆளுக்கு சரியான ஜால்டா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது அப்பா பொண்ணு மாதிரியே இருக்கு. உங்களுக்காவது தெரியுதே மேம், இந்த 2 நாள்ல இசை எல்லாரு கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. இல்லைனாலும் துரு துருன்னு வாயின்னு தெரியும். ஆனா இந்த 2 நாளிலயும் ரொம்ப எல்லார்கிட்டையும் ஒட்டிட்டா. ஸ்பெஷலா பிடி சார் கிட்ட. என்ன பத்தியா? அதெல்லாம் எதுக்கு கேட்கணும்? தெரியல. சரி சார், என்ன ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் போல தான் நிப்பாங்க, அவங்களே அனுப்பிட்டு வரோம். சிறகன விரித்தால் கூந்தலை இங்கே சூரியனில்
நிலவாயானது எங்கே என் மனமின்று போனது எங்கே மன்மதனே உன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காலடி ஓசைகள் கம்பரை கேளுது அம்மம்மா நீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு நாள் என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போறேன்னா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் என்னைய அடிக்க விடாது. ஆமா, சஞ்சனா ஹாஸ்பிடல் எதுக்கு போறீங்க? இல்லையே, அசோக் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ஆ, எதுக்கு அங்க போறீங்க? ஏன் தேவைக்கு போறேன். உங்களுக்கு என்ன மேடம்? இல்ல, உங்களுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல உள்ள டாக்டரை பாக்குற அளவுக்கு என்ன நோய் வந்துச்சா? என்ன நோயா வேணா இருக்கலாம், காதல் நோயா கூட இருக்கலாம். ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு காதல் வந்துட்டு. எடி அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மத தர்ஷன் அண்ணாக்கு தண்டியக்கா மேல ஒரு ஒரு காதல். எது? தர்ஷன் அண்ணாக்கு ஒரு தம்பி இருக்காங்கல்ல, அவிய தண்டியக்கா பார்த்து என்னமா சொல்லிட்டு இருந்தாவ, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இசை அப்படிலாம் சொல்லக்கூடாது. மத ஒன்ன விட பெரியவங்க பேசுறத நீ கவனிச்சு கேக்குறத நிப்பாட்டி இசை. நீங்க தானே சொன்னீங்க என்ன நடந்தாலும் நல்லா கவனிக்கணும்னு. உன் புத்தியில கொஞ்சமாவது உங்க அப்பா கொடுத்துருக்கலாம்ல. என்ன? நான் பாட்டுக்கு முருகான் தானே இருக்கேன். விடுங்க ஃப்ரெண்ட், எல்லாம் எங்க அப்பா வந்ததுக்கு பிறகு நான் சொல்லி கொடுத்துட்டேன். என் பாட்டுக்கு நான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன இழுத்துட பாக்க? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அவ மூளையில பாதி அவ அப்பாக்கு இருந்திருந்தா கூட இந்நேரம் அவ அப்பா கூட இருந்திருப்பா. இப்ப இவ திட்டுறாளா இல்ல கலாய்க்கிறாளா? எடி வா, வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கா? வேற பின்ன காட்டுக்கா? நான் வரல, நம்ம ஸ்கூல்லே இருப்போம். ஸ்கூல்லே இருப்போமா? பெரியவங்க சும்மா நடந்ததுக்கே அவங்களுக்கு காலெல்லாம் வலிச்சு டயர்டா இருக்காங்க. எப்படா போய் தூங்குவோன்னு இருக்காங்க. நீ இங்க இருந்து அங்க ஓடுறது, அங்க இருந்து இங்க ஓடுறது, உனக்கு டயர்டாவே இல்லையா? வீட்ல போய் தூங்க வேண்டாமா என்ன? வீட்டுக்கு போனா எனக்கெல்லாம் பிடிக்கல. நான் என் ஃப்ரெண்ட் கூட ஸ்கூல்ல இருக்கேன். ஸ்கூல்ல இருக்க போறியா? இப்ப கிளம்பி வர போறியா இல்லையா நீ? என்னம்மா? அழகாட் இருந்தலாம் 2 நாளும். ஏன் பட்டு, உனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லையா? அங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா எல்லாம் இல்லாதவங்க தானே இருக்காங்க. எங்களுக்கு யாருமே இல்ல, அதான் நாங்களே அங்க இருக்கோம். ஆனா ஃப்ரெண்ட், நாங்க உங்க கூட இருந்தோம்ல, எனக்குலாம் உங்க கூட இருக்கும்போது எங்க அப்பா கூட இருக்க மாதிரி இருந்து தெரியுமா? நானே எப்போ பார்த்தாலும் எங்க அப்பா பத்தி பேசிட்டே இருப்பேன். ஆனா உங்க கூட இருக்கும்போது எங்க அப்பாயே என் கூட இருக்க மாதிரி இருந்தா, அதான் எங்க அப்பா பத்தி நான் பேசவே இல்ல தெரியுமா? இனிமே நாங்க மறுபடியும் யாரும் இல்லாததுனால அங்கே போறோம். எல்லாம் உன் கையில தான் தமிழ் இருக்கு. ஓய், இன்னும் கொஞ்ச நாள் தான். அது பிறகு எங்க அப்பா வந்துருவாங்களா? உங்க அப்பா நீ சொல்லுவலாம் சூப்பர்மேன் மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா எல்லாம் அந்த ஆசிரமத்துல ஸ்டே பண்ண வேண்டாம். வேற எங்க அப்பா எங்க கூட நிப்பாங்களா? உங்க அப்பா ஒரு பெரிய உலகத்துக்கே உங்களை கூட்டு போவாங்க. எங்க அப்பா வந்தா நாங்க அப்ப போவோம். கிளம்பு, வீட்டுக்கு போலாம். நான் கிளம்பும் போது கொண்டு விடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்களே கிளம்பலாம். ஆட்டோ வர சொல்றேன். இல்ல வினித்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன். வினித் 5 மினிட்ஸ்ல வந்துருவான். நான் தான் கொண்டு விடுறேன்னு சொல்றேன்ல, ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா என்ன? நான் தானே கத்தணும் இந்த ஆள்கிட்ட. என்னமோ அந்த ஆள் நல்லவர் மாதிரியும் இப்ப நான் கெட்டவ மாதிரியும் என்கிட்ட கத்திட்டு இருக்கு. அப்படியே நடிச்சிருவா ஊமக்கள்ளி. கொஞ்சமா லவ் இல்லாத மாதிரியே நடிச்சிருவா. அன்னைக்கு கையில அடிபட்டதும் ஓடி வந்து கையில என்ன பட்டுன்னு விசாரிக்கல. இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னதும் இவ கண்ணு பதறல. அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி நடிச்சிருவா. எவ்வளவு நாள் தான் உன் மனசுல இருக்கத மறைச்சிட்டு விளையாடுறேன்னு நான் பாக்குறேன். மனசுக்குள்ள எங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு நீங்க மட்டும் தான் நினைப்பாளாம். இவன்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படியே நடிச்சிருவா. என்ன மத நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்றத நிப்பாட்டுங்கண்ணா. ஆமா, நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸா? ஏன் பட்டு? நீங்க ஃப்ரெண்ட் ஆயி அது பிறகு ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா? நீ ஏன் பொண்ணுதானா இல்ல என் மாமியாரான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இசை. நீங்க 2 பேரும் சண்டை போட மாதிரியும் இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் மாதிரியும் இருக்கீங்க. மத யாரு நீங்க? நான் யாரு? நான் உன் அம்மா. நான் யாரு? நான் உன் அப்பா. எனக்கும் சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. சொன்னா அப்படியே நீ என் கூடால சாடிடுவ. பாவம் உங்க அம்மா கஷ்டப்படுவாங்களே. யார் கஷ்டப்படுவா?
மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வாயால உளறிட்டீங்க. என்னம்மா இசை? உன் ஃபேமிலி கூட நீ சேர்ந்துட்ட, ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல. இனிமே வீட்டு போனோம்ல. 2 நாளும் யார் என்ஜாய் பண்ணாங்களோ என்னமோ, இசை பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கா. நீங்க கிளம்பலையா என்னமோ? சார் இவ்வளோ நேரமா பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இருந்தோம். என்னமோ 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. ஏஓ சார், பிரின்சிபல் மேம் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் எங்களை கிளம்ப சொன்னாங்க. சார் அப்படியே நாங்களும் கிளம்புறோம். என்ன மாதிரி திட்டாவ? ஓகே கிளம்புங்க. வீட்ல இருந்து வருவாங்களா? ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன் சார். நாங்கள் 2 பேரும் ஆட்டோலேயே போயிடுவோம். சரி கிளம்புங்க. அப்புறம் சார், என்ன? தமிழ் என்ன மேம், யாருன்னு தெரியாம பேசிட்டேம்மா, மன்னிச்சிரு. அதான் அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டீங்களா, பரவாயில்ல மேம், என்னையும் மன்னிச்சிருங்க மேம். நீங்க யாருன்னு தெரியாம எப்போ நீங்க என் கூட பேசுற மாதிரியே பேசுங்க மேம். புதுசா இந்த மரியாதையெல்லாம் வேண்டாம். எல்லாம் என்னால வந்த பிரச்சனை, அதான் முடிஞ்சு போச்சுலாம், விடுங்க மேம். இசை எடி என்ன ஒரு மாதிரி ஏன்னு கேக்குறேன்? அவ சின்ன குழந்தை இல்ல மேம், ஏதோ தெரியாம அந்த மாதிரி பேசுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். ஒன்னையும் உங்க அம்மாவையும் தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிரு. நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எங்க அம்மையே பாவம்னு அதே போதும். நிஜமாவே நீ யாருன்னு தெரியாம நாங்க அந்த மாதிரி பேசிட்டோம், மன்னிச்சிரு இசை. நான் யாருன்னு முன்னமே உங்களுக்கு தெரியல. நான் இசை. என்னாச்சு இவளுக்கு? நான் யாருன்னு இப்பதான் தெரியுமா இவளுக்கு? நீ எவ்வளவு பெரிய வீட்ல உள்ள பொண்ணு, எங்க சாரோட. போதும் மேம், நாங்க பாத்துக்கலாம், விடுங்க. சாரி சார், வெளியே போன இடத்துல எங்களால பிரச்சனை வந்துட்டு. அதான் சாரி கேட்டுட்டீங்க, எல்லாம் விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ம் அப்பவே இதுட்டு நான் சொன்னேன், யாருன்னு தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு. ஆமா, அது நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியாவேலாம். ஆமா நான் யாரு? நீ யாருன்னு போய் கண்ணாடியில பாரு. நான் இசைனா அவங்களுக்கு முன்னமே தெரியாதா என்ன? புதுசா என்ன தெரியும், யாருன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாவ. அப்பப்பா ஒரு 30 மினிட்ஸ்ல நாங்க கிளம்புவோம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா எங்க கூடல நீங்களும் வாங்கலாம், ட்ராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தான் இருக்காரு. நாங்க போற வழியில தானே ஜெஸ்ஸி வீடு இருக்கு, அவங்க போற வழியில தானே ஆசிரமம் இருக்கு, நாங்களும் அவங்க கூடலே போயிடுறோம். உனக்கு ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாதா என்ன? நான் தான் கொண்டு விடுறேன்னு ஒரு தடவை சொன்னாச்சுல, அதுக்கப்புறம் என்ன தொண்ணான்னு கத்தாதுங்க, உங்களை போல யார் உண்டுன்னு. நீங்க அப்படியே சண்டை போட்டுட்டே இருங்க, நாங்க கிளம்புறோம். ஓய் பட்டு, என்னம்மா உன் ஃப்ரெண்டு பட்டுன்னு கூப்பிட்டாதான் என்ன யாருன்னு கேப்பியா என்ன? அப்படி சொல்லிட்டு போறாவ, இப்பதான் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? அதே பாயிண்ட பிடிச்சிட்டு நிக்கிறா. அவ சொன்னது உண்மைதான், இந்த மூலையில பாதி எனக்கு இருந்திருந்தாலும். நான் சொன்னது உண்மைன்னு இப்பவாது தெரியுதா சார்? அதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்கலாம், நீங்களும் கிளம்ப வேண்டியதானே? இல்ல அமிர்தா, வீட்டுல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உடனே எனக்கு வெளியே போக வேண்டியதா இருக்கு. சோ இங்கேருந்தே நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவேன். அது வரைக்கும் நாங்க உங்க கூடலே இருக்கணுமா என்ன? எப்படியும் நான் கிளம்புறதுக்கு இன்னும் 30 மினிட்ஸ் ஆகும். சோ நீங்க கிளம்புங்க. மெண்டல் கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன், ஏதாவது கேக்குதா நான் பேசுறது அதுக்கு காதுக்கு? நீங்க கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஏ வாயடி, பை. ஆமா, தினம் தானே இவளை டூர் கூட்டு போறாவ. இசை ஆசைப்பட்டா இசையோட அப்பா டெய்லி அவளை டூர் கூட்டு போவாங்க. என்ன பட்டு? ஆமாமா, எங்க அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க என்னமா போவோம். முத ஜால்ரா போடுறத நிப்பாட்டி செய். நீங்க குடும்பமா நின்னு பேசிக்கிட்டு நில்லுங்க, நாங்க வாரோம். ஒரே ஒரு டவுட், தமிழ் மேம் கேட்டுட்டு போவா? சொல்லுங்க மேம். புதுசா 2 நாளும் பிடி சார் உங்ககிட்ட ரொம்ப பேசிட்டே இருந்த மாதிரி இருந்து. ஆமா, என்கிட்ட இசையை பத்தி கேட்டாங்க, எப்போல இருந்து தனியா இருக்கீங்கன்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தாரு. யாரோ நீங்க சிங்கிள் பேரன், இசையை தனியா வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்டே அந்த ஆள் என்னென்னமோ வந்து உளறிட்டு இருந்தாரு. அமிர்தா, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க பாருங்க. சார், நாங்க கிளம்புறோம். சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்ல, டயர்டா இருக்கு, வீட்டுல போய் தூங்கணும் போல இருக்கு. ஆமா, அந்த ஆள் உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படி? என்ன பேசினாரு? இல்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறேன். ஏவோவும் அதை தான் சொல்லிட்டு போகுது, ஜெஸ்ஸியும் அதை தான் சொல்லிட்டு போகுது, இசைகிட்டே உன்னைய பத்தி விசாரிச்சிருக்காரு. அதான் ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறேன். என்ன அடுத்த சந்தேகமா உங்களுக்கு? எனக்கா? நான் தான் சொல்றேன்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை சந்தேகம் வந்துச்சுன்னா அது பிறகு மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நான் நார்மலா ஒரு ஆள் கூட பேசினா கூட உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான் வரும். ஷப்பா, இப்படி ஒரு பைத்தியத்தை 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கனே. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காதுங்க. அவர் சும்மா ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு அதுலயும் சந்தேகம் இல்ல? எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட் கிட்ட நொய் 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 சொல்லாம இருந்தா தூக்கமே வராது எனக்கு. கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. அதான்
இருடி உனக்கு வேட்டு வைக்கிறேன். சிக்காமலா போவேன். என்கிட்ட அவர் பேசுறாருன்னு சொல்லிக்கிட்டலாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துறாதுங்க. நார்மலா 2 பேர் பேசினாலே உங்க கண்ணுக்கு அப்படிதானே தெரியும். உன் காலில் விழணுமா? ம்ம். தயவு செஞ்சு இனிமே வாய் திறந்துடாத. நீ யார் கூடயும் பேசு, எப்படியும் பேசு, நான் கேட்க போறதும் இல்ல, என்ன பிரச்சனைன்னு கண்டுக்க போறதும் இல்ல. போதுமா? சொன்னதை செஞ்சா நல்லது. இருடி உனக்கு வைக்கிறேன். சிக்காமலா போவேன். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தாதான் என்னவா? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கோவமே படக்கூடாதுன்னு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இங்க வந்தது சண்டை போடுறதுக்கு இல்ல, என் செல்ல குட்டி மாவையும் அவளுக்குள்ள இருக்க என் செல்ல குட்டியையும் பாத்துக்கிறதுக்கு. ரொம்ப உருட்டாதுங்க. இதே செஞ்சு முன்னேனா பிரியா ஒன்று ஆசைப்பட்டா போறோம். அதுல ரிஸ்கே இருந்தாலும் அதை செய்து கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். இப்பெல்லாம் ஒரு பாசமே கிடையாது. ஓ அத்தாம்மா, மாமா, ஏன் அம்மா, அப்பா எல்லாரும் சொல்லிவிட்ட ஒரே விஷயம், அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ பெரியவங்க பேச்சுதான் எனக்கு முக்கியம். இதுக்கெல்லாம் அவ வெளியே வரட்டுன்னா நானே அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ என் வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்து தரலன்னு உங்களுக்கு எதிராக மூட்டி விடேன்னா அப்ப தெரியும். படுறா, நாங்க இப்பவே ஒரு கட்சி ஆயாச்சு. கட்சியா? ஆ, நீ தூங்குனதுக்கு அப்புறம் என் பாப்பா கூட நான் பேசிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நான் கேக்குறதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லுவா. ரொம்ப நடிக்காதுங்கண்ணா. இப்ப எல்லாம் நீங்க பேசுறதே குழந்தை கேட்காது. அப்பப்பா, நீங்க டாக்டருக்கே பாடம் எடுத்துருவீங்க போல. வாங்க சஞ்சய், ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேண்டாம். பிரியாக்கு கோவம் வந்தா என்ன நடக்குன்னு தெரியும்ல. பிரியா கோவப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, நான் அங்க கூட்டிட்டு போக மாட்டேன். நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன். அதே மாதிரி நான் ஒண்ணு சொன்னா நீ கேளாய். அதை என்னை இறக்கி விட்றீங்களா? முடியாதுடி பொண்டாட்டி. ஏன்? இப்ப நான் கேட்டேன்னா என்ன? நான் உனக்கு கொடுக்கலையே. பிறவு என் குழந்தை என்கிட்ட கேட்டா, சோ கொடுத்துட்டேன். உங்ககிட்ட. ஆ, இப்போ உன் வழியா தானே அவளுக்கு கொடுக்க முடியும். இப்ப வர போறீங்களா இல்லையா? நீ கத்துனாலும் கதறினாலும் அவங்கள உன் கூட சேர விட மாட்டேன். சாரி, ஒன்னு அவங்க கூட சேர விட மாட்டேன். இப்படி எல்லாம் இருக்கானுங்க சஞ்சய். என்ன நினைப்பாவ? இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன இருந்தாலும் நம்மளை விட சின்ன பொண்ணு தானே. ஒரு எட்டு சித்தி எப்படி இருக்கீங்க, சித்தப்பா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி எப்படி இருக்கான்னு வந்து கேட்டா என்ன குறைஞ்ச பேருவான்னு நினைப்பாங்க இல்ல. அவளெல்லாம் நான் பார்த்தே எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? ஏன் குட்டிமா மேல அவங்களுக்கு பாசம் இருந்தா அவங்க வந்து பாத்துப்பாங்க இல்ல. ஏன் வரல சொல்லு பாக்கலாம். அவங்கள விட சின்ன பொண்ணு. நானே இறங்கி போகலன்னா அவங்க எப்படி வருவாங்க? இருந்தாலும் என் கல்யாணத்துக்கெல்லாம் 2 பேரும் வந்திருக்காங்க. சோ வாட்? சஞ்சய், எனக்கு கோவம் வந்துட்டே இருக்கு சொல்லிட்டே நான் எதையா தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வீடு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் என் அம்மா அப்பா இருந்த வீட்டுல நான் ஒரு நாளாவது இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உனக்கே இந்த வீடே நான் வாங்கி கொடுத்துட்டேன். நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ, நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஒரு தடவை அங்க போய் பார்க்கணுமா பிரியா? சித்தி சித்தப்பாக்கெல்லாம் என் மேல பாசம் இருக்கு சஞ்சய். அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க வந்தது. இங்க பாரு குட்டிமா, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படியே அடம் பிடிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கான், இங்கெல்லாம் நம்ம இருக்க முடியாது. அந்த வீட்டுக்கே கூட்டு போயிருமே பாத்துக்கான். நாம தானே அங்க போகக்கூடாது. சித்தியா வந்து என்கிட்ட பேசினா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த பொம்பளை எல்லாம் பேசாது. பேசுவாவ. அப்படி பேசிட்டாவல்னா அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த டாபிக் விடுறியா? பிரியா சித்தி வாங்க வாங்க. பாத்து பாத்து. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சித்தப்பா நல்லா இருக்காங்களா? சித்தப்பா உன் தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி இல்லையே. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன். நீங்க இப்ப வரலனாலே இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சஞ்சய் கூப்பிட்டு அங்க வந்திருப்பேன். நீ வந்துட்டேன்னு எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும். அதான் உடனே உன்னை பாக்கிறதுக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம உண்டா இருக்கதா வர சொன்னாவ. ஆமா சித்தி, அதான் அம்மா அப்பா கூட இருக்கணும் போல இருந்துச்சு. அதான் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன, அக்காவும் அத்தானும் இருக்கும்போது இந்த வீடு எப்படி இருந்து கலகலான்னு சிரிச்சு விளையாடிட்டு கிடப்பேன் இங்கோடியும் அங்கனோடியும். உன் வாழ்க்கைய நினைச்சு நான் கவலைப்படாத நாளே கிடையாது பிரியாமா. எனக்கு தெரியாத சித்தி உங்க மனசை பத்தி. என்ன மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? சஞ்சய், என்ன கேட்டீங்க? எப்படி இருக்கீங்க மாப்பிளன்னு கேட்டேன். இதுவரைக்கும் என் பொண்டாட்டி கூட நிம்மதியா தான் இருந்தேன். சித்தி தங்கச்சி காலேஜுக்கு போயிருக்காளோ? ஆமாம்மா, காலேஜுக்கு தான் போயிருக்கா. உங்க சித்தப்பாட்டே நேத்தைக்கு யாரோ சொல்லியிருக்காவ போல நீங்க வந்துட்டு அப்படின்னு. வேலைக்கு போயிட்டு வந்ததும் புலம்பிட்டே இருந்தாரு. என் பிள்ளை இங்க வந்திருந்தா என்னைய பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு. வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தம்மா சித்தி. திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும்லாம், அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். அப்படியா? சரி சரிம்மா, அதான் வந்துட்டேலாம். இனிமே அடிக்கடி பார்ப்போம். சரி சித்தி, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இங்க வாங்க. சரி மக்களே, ஒரு நாள் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இந்த அளவு இருக்காதுதான், சின்ன வீடா இருந்தாலும். கண்டிப்பா வரேன் சித்தி. சரி மக்களே, வரேன் வரேன் மாப்பிள்ள. இவ்ளோ நல்லவங்கள மாதிரி எதுக்கு பேசிட்டு போறாங்க? நான் சொன்னோம்ல, என் சித்திக்கு என் சித்தப்பாக்கு என் மேல பாசம் உண்டுன்னு. பாசம் இருக்கிறதுனாலதான் நம்ம போட்டாலும் அவங்க வந்து பாத்துட்டு போறாவ. இதுக்கு மேல இங்க சித்தி பத்தி ஏதாவது தப்பா பேசுவீங்க? இனியாவது அவங்கள பத்தி எல்லாம் தப்பா யோசி
முடியாதுங்க. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு ஆங்கிளையும் அங்கிளையும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கலாம். பிரியா, அளவுக்கு மீறி போனேன்னு வச்சுக்கா, நேரம் உன் அத்தாமாக்கு கால் போகும். அங்க கொண்டு பொட்டி என் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பேன். நான் தேவையில்லாமலாம் பேச மாட்டேன். அவங்களாம் வந்ததுனால தான் பேசுறேன். நான் நினைச்சிருந்தா அவங்க கண்ணை தப்பிட்டு அங்க போயிருக்கலாம்ல. நான் போகவே இல்லை. அவங்க பேசுறதுனால பேசுனேன், அவ்வளவுதான். எனக்கு சமையல் வேலையெல்லாம் நிறைய இருக்கு. நான் கிளம்புறேன். அந்த அம்மா எதுக்காக எங்க வீட்டை தேடி வரணும்? அதுக்கு ஆதாயம் இல்லாம அது எதுவுமே பண்ணாது. என் பிரியாவோட நிழலை தொடனால என்னை தாண்டி தான் போகணும். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. நீங்க இந்த வீட்ல இருந்தது வரைக்கும் எனக்கு உங்க மேல எந்த வெறுப்பும் வந்ததில்ல. நான் அத்தா மேல ஆசைப்பட்டது உண்மைதான். இந்த உலகத்திலேயே உண்மையான காதல்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருந்துன்னா அவங்க ஆசைக்கு வழி விட்டு கொடுக்கறதுதான். அதை தான் நானும் பண்ணேன். ஆனா நீங்க தான் அத்தானை பிடிக்காம வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனீங்க. எனக்குள்ள நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கு. எதுக்காக திடீர்னு அம்மா என்கிட்ட மறுபடியும் விக்கி உனக்கு தான் சொன்னாங்க? இது வரைக்கும் இல்லாம உங்க போட்டோவை தூக்கி அத்தான் இப்படி மாட்டி வச்சிருக்காங்க. அந்த குட்டி பாப்பா வரும்போது துளசி அம்மா கிட்ட சொல்லி இந்த போட்டோவை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு சத்தியமா எதுவுமே புரியலக்கா. மாமா எதுக்காக அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே போன்னு சொன்னாலும் நான் போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? வேற ஒருத்தர் கூட போனா நீங்க மறுபடியும் வருவீங்கன்னு எதுக்காக எல்லாரும் சொல்றாங்க? இதுல நடுவுல அத்தை எதுக்காக எனக்கு ஹோப் கொடுக்கணும்? உங்களுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்கு, இதை பத்தி எல்லாரும் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆதி எதுக்காக இந்த குழந்தைக்கு இந்த வீட்டுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னான்? அத்தா எதுக்காக அந்த குழந்தைக்காக 2 நாள் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு டூர் போனோம்? அத்தை ஏதாவது என்கிட்ட மறைக்கிறாங்களா? எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு பதில் வேணாம்க்கா. என்ன சங்கீதா, யார்கிட்ட உனக்கு பதில் வேணும்னு கேட்டுட்டு இருக்க? நான் தமிழ் அக்காவை பார்க்க வந்தேன் அத்தை. அவளை பார்க்க வந்தியா? ஐ மீன் அவங்க போட்டோ பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அவ போட்டோயை பார்த்து உனக்கு என்ன பேசுறதுக்கு இருக்கு? இந்த வீட்டுல பல பல மர்மம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா, இது மட்டும்தான். என்னம்மா அத்தைகிட்டே இந்த மாதிரி எல்லாம் கேக்குறா? அத்தை இந்த அளவுக்கு எந்த குழந்தைக்கு மேலேயும் பாசம் வச்சதில்ல. திடீர்னு கூட்டு வராரு, அந்த குழந்தை இந்த பெட் மேல உட்காந்துருக்கு. நான் உட்கார்ந்ததுக்கே திட்டினாரு. அவர் என்னடானா அந்த குழந்தை கொண்டுன்னா அவரை கொண்டு மாதிரி ஃபீல் பண்றாரு. மாமா என்னடானா அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் போய் தான் ஆகணுங்கிறாரு. ஆதி என்னடானா அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறான். எதுக்காக விக்கியத்தான் தமிழக்கா கூட கல்யாணம் ஆன அந்த போட்டோவை மறுபடியும் மாட்டியிருக்காங்க? அவனுக்கு அப்பப்ப கிறுக்காகலாம். அதான் திடீர்னு நீங்க எதுக்காக சங்கீதா தான் இந்த வீட்டு மருமகான்னு என்னையும் கூட்டு வரணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் விக்கிக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நீ தான் விக்கி மேல சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டுட்டு இருந்த. ஏன் அவன் உனக்கு கிடைக்க போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? சந்தோஷம்தான், ஆனா ஏதோ ஒன்னு என்ன சுத்தி நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கத்த. எனக்கு என்னமோ அந்த குழந்தை தமிழ் அக்காவோட குழந்தையா இருக்குமோன்னு தோணுது. நீங்க இதுக்காக எவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்ல அந்த குழந்தை விக்கியோட ஸ்கூல்ல படிக்க குழந்தை. அது மேல இருக்க பாசத்துல அவன் தூக்கிட்டு வரான், மறுபடியும் கொண்டு விடுறான். இதுல நீ நீ என்னடா தமிழோட குழந்தைன்னு நீ ஏன் அப்படி சொன்ன? அத்தை வளர்றத பார்த்தா என்னமோ இருக்கும் போல. மேபி இந்த குழந்தை தமிழக்காவோட குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும்ல அத்தை? அது எப்படி? அவ குழந்தைதான் அப்பவே அழிஞ்சு போச்சே. யாருக்கு தெரியும்? இப்பதான் வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வேற குழந்தையும் இருக்கலாம் அவளுக்கு. எனக்கெல்லாம் அப்படி இருக்கும் போல தெரியல. ஏன் ஆதி அடிச்சு சொல்றான் அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு? மாமா எதுக்காக இவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த சொத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு தான் சொல்லணும்? அவர் எப்ப அப்படி சொன்னாரு? அதான் அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு என்னைய வெளியே போன்னு சொன்னா நான் போய் தான் ஆகணும்னு சொன்னார்ல. அதுக்கு அர்த்தம் அதுதான் அத்தை. போனவளை நினைச்சு நீ யோசிச்சுட்டு இருக்காத. உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா மாத்தியதுன்னு பாரு. அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்த்தா போத. நீ மறுபடியும் தமிழக்காவோட போட்டோவை விக்கியத்தா மாட்டியிருக்காங்கன்னா ஒருவேளை அக்கா வேற கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்களோ? இங்க பாரு சங்கீதா, நீ பல வழியில உன் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க. போனவதான். அவளை பத்தி எல்லாம் இந்த வீட்டுல பேச்சே எடுக்கப்படாது. அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ வழியை மட்டும் பாரு. ஏத்த மேபி தமிழக்காக்கு வேற கல்யாணம் ஆகாம இருந்தாலோ, இல்ல அந்த குழந்தை கல்யாணமா அந்த குழந்தை இசையா இருந்தாலோ அத்தான் அவங்கள கூட்டு வரனால. இங்க என்ன சங்கீதா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவனா அவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டாவன்னு சொல்லிட்டு நீ அந்த குழந்தைய கூட வச்செல்லாம் முடிச்சு போட்டுட்டு இருக்க. ஒரு சின்ன குழந்தை அவன் மேல பாசமா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை அவளுக்கு வேற குழந்தையே இருந்தாலும் உனக்கு என்ன? நீ அவனை கட்டிட்டு சந்தோஷமா இருக்க வழிய பாரு. அத்தை எதையோ மறைக்கிறாங்க. நாம பேச பேச டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க.
ஒருவேளை அத்தை அந்த குழந்தை மட்டும் விக்கியத்தானோட குழந்தை, அப்புறம் தமிழக்காக்கு வேற கல்யாணம் ஆகாம இருந்திருந்துன்னா, ஐ மீன் குழந்தை அபார்ட் ஆகாம பிறந்தது ஏன் இசையா இருக்கக்கூடாது? இவ கண்டுபிடிச்சு தான் பேசுறாளா, இல்ல உண்மையை எப்படியாவது நம்ம வாயால வாங்கணும்னு பேசுறாளா? அத்தை ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. இங்க பாரு சங்கீதா, இந்த வீட்டுக்கு மருமகனா அது நீதான். என்னால அப்பவும் இப்பவும் அவளையெல்லாம் இந்த வீட்டோட மூத்த மருமகளா ஏத்துக்கவே முடியாது. மேபி இசை அவங்களோட குழந்தையா இருந்தா இந்த வீட்டோட மருமக அவங்க தானே. அது மட்டும் இல்லாம அத்தானோட ஒய்ஃபும் அவங்க தான். நீ அவளை பத்தி எல்லாம் யோசிச்சு அவளுக்கும் வாழ்க்கை விட்டு கொடுக்கலான்னு நினைக்க? பாரு, அவ எங்க கிடக்கான்லாம் நமக்கு தெரியாது. எங்கேயோ போனா எவன் கூடாலேயே போனா, அந்தால விட்டுரு. அவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து பிடிக்க வழிய பாரு. மேபி நான் நினைக்கிறது தான் உண்மைனா நீங்க நினைக்கிறது நடக்காதத்த. நான் ஒண்ணு நினைச்சிட்டேன், அதை நடத்தாம விட மாட்டேன். அத்த, இந்த சங்கீதா ஒரு முடிவெடுத்துட்டா அதையும் யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ அவனை ஆசைப்பட்ட, உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னடானா கண்ட கருமத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இப்போ இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் தமிழக்கா மேல அவ்வளவு வெறுப்புல இருந்தாதான் எதுக்காக போட்டோவை மாட்டானோ? இசை பாப்பா வரான்னு தெரிஞ்ச உடனே துளசி அம்மா கிட்ட சொல்லி இந்த போட்டோவை மாத்த சொல்லியிருக்காரு. இசைக்கு ஒண்ணுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு எதுக்காக என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாரு? இப்போ இசைக்கு நம்ம வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவையெல்லாம் கிறுக்கு வாக்குல பேசிட்டு இருக்காவ. ஏன்னா விக்கிக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால பேசுறாங்க. சரி, இப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த குழந்தை ஒருவேளை விக்கியோட குழந்தையா இருந்ததுன்னா நீ நீ விக்கியை கல்யாணம் பண்ண மாட்டியா என்ன? அது எப்படி என்னால முடியும்? சரி, நீ கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் உன்ட்ட இந்த மாதிரி கேட்டேன். எனக்கு வேலை இருக்கு. இனிமே உங்க 2 பேருக்கு கல்யாண பேச்ச வேற ஆரம்பிக்கணும். அவன் ரூம்ல இருந்தா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இருந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு வா. சரிதா, நீங்க கிளம்புங்க. தேவையில்லாம என் மனசுலதான் எல்லாரும் ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. நானா இது மேலே ஆசைப்பட்டதே இல்லை. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசையை வர வச்சுட்டு என்ன கஷ்டப்படுத்துறாங்க எல்லாருமா. இந்த விஷயத்துல அத்தாங்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் முதல்ல தெளிவா பேசணும். மேபி அந்த குழந்தை உங்க குழந்தைய இருந்ததுன்னா திடீர்னு சங்கீதா ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அக்கா, என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டேன். என் வீட்டு மூத்த மருமக தமிழ் தான் மாமா சொல்லிட்டு போறாரு. பத்தாததுக்கு அந்த பாப்பா சொன்னா நானே வெளியே போய் தான் ஆகணுங்கிறாரு. இதுலயே தெரியலையா? ஆனா இது மட்டும் உண்மையா இருந்தா இந்த வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காங்க. காலத்துக்கு அத்தானால இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரவே முடியாது. என்னடா இவ நம்மளை பற்றியெல்லாம் யோசிக்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களோட ஆசைக்கு வழி விட்டு கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. என்ன சார்? மேம், எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. என்ன? ரொம்ப நாளாவே நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். கையில ஒரு குழந்தையோட தனியா தான் ஸ்கூலுக்கு வாரீங்க. இது வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொண்டு விட்டதை நான் பார்த்ததே இல்லை. எனக்குள்ள தோணிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த டூர் போனதுல தான் உங்களுக்கு எனக்கு நீங்க சிங்கிள் பேரண்ட், தனியா குழந்தைய வளர்த்துட்டு இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல சந்தேகத்தினால பிரிஞ்சாருன்னு எனக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? மொத்த ஸ்டாஃபுக்கும் தெரியுது. ஓகே சார், எங்களுக்காக சார் வெயிட் பண்ணுவாங்க. நாங்க கிளம்புறோம். வெயிட் தமிழ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நாங்கள் வழி விடாம ஏன் எங்க அம்மிட்ட பேசிட்டு நிக்குது? உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு தமிழ்? ஐ ஆம் 35. நான் 9 இயர்ஸா ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ஸ்கூல் டைம்ல இருந்தேன். அப்பப்பா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அன்னையில இருந்து இந்த பொண்ணுங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு. சரி. நான் பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா பேசி எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்கும். எப்படியும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு 38 36 வயசு இருக்குமா? சாரி, பிரிஞ்சுட்டீங்களா? நான் 35 தான். எப்படியும் அவரை விட 2 வயசாவது சின்ன பையனா தான் இருப்பேன். படுறா அடே, நீ 35னா நான் 30. என்ன கரெக்டா? உங்க ஹஸ்பண்டுக்கு எப்படியும் ஒரு 36 37 ஏஜ் இருக்குமா? இருந்தாலும் அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்காரு. இவன் வேற கதை எங்க எல்லாம கொண்டு போயிட்டு இருக்கான். மவளா, என்கிட்டயே நாங்க பேசினா உனக்கு என்னன்னு கேட்டேன். முழிச்சிட்டு நில்லு. சார், விக்னேஷ் சார் எங்களுக்காண்டி காத்துட்டு நிப்பாரு. நாங்க கிளம்பணும். வெயிட், நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேனே தவிர அந்த பொண்ணு மேல என் சுண்டு விரல் கூட பட்டதில்ல. அதுக்காக உங்களை நான் தப்பா எல்லாம் சொல்லல. நீங்க மேரிட். என்னைக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போனாலும் அன்னைக்கே பொண்ணுங்க மேல வெறுப்பு வந்துட்டு. இப்போ ரீசெண்டா வீட்டுல உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கு சார்? கல்யாணம் பண்ணுன்னு தான். சோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், உங்களுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஏதாவது பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தி இருப்பான்ல, அந்த மாதிரிப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. சபா, என் ஸ்கூல்ல இப்படி ஒரு பீத்தி வாத்தியாரா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இவ ஒருத்தி. உங்க கதையெல்லாம் கேட்ட உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
எஸ், நான் ரொம்ப சின்ன பையன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னால நீங்க உங்க மனசை போட்டு குழப்பாதுங்க. 35 வயசு சின்ன பையனா? உங்களையும் உங்க குழந்தைய நான் நல்லபடியா பாத்துப்பேன். என் குழந்தைய நீ பாத்துக்க போறியா? நாளை பார்த்துட்டு நிக்காரு, வந்து கேட்கலாம்லாம். கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசின தமிழ். Will you marry me தமிழ்? எனக்கு அப்பா இருக்கும்போது இந்த ஆள் யாரு? என் பொண்ணு மட்டும் போதும் எனக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ். நீங்க உங்க குழந்தைக்காகவே வாழணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. நான் ஏதோ ஒரு வகையில ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு பையனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. உடனே எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. எங்க அம்மைக்கு கல்யாணம் ஆகி எங்க அப்பா இருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை கேட்காரா? பார்த்துக்கிட்டே நிக்குது கோம்ப. என்ன பட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயாச்சா? நம்ம கிளம்புவோமா? 10 நிமிஷம் பட்டு, 10 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், சனன் வாங்க நம்ம போயிரலாம். சரிடி செல்லம். மேம் பதில் வரட்டா? தந்தன தை மாசம் அது தந்தது உன்னதான். ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயா உன்முகம் பார்க்க என் கண்ணை கண்ணாடி. நாள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? டேக் யுவர் ஓன் டைம். நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது சார். ஏதோ கனவு கண்டுட்டு வளர்ற மாதிரி இருக்கு. இசையோட அப்பாவை தவிர என் மனசுல யாருக்கும் இடம் இல்ல. சும்மா நடிக்காதுங்க மேம். இப்போதைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு நடுவுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. பிகாஸ் உங்க பாஸ்ட் பத்தி எனக்கு எதுவும் தேவையில்லை. போய் பட்டு போமா? மேம் என்கிட்ட பதில் சொல்லாம நீங்க போக முடியாது. போலாம் ஃப்ரெண்ட். அம்மா வாங்க போலாம். சார் வந்துட்டாங்க, எனக்கு கிளம்பறதுக்கு டைம் ஆயிட்டு. நீ வாயிசை நம்ம கார்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். பெரியவங்க அவங்க பேசி முடிச்சிட்டு வரட்டும். நம்ம போவோம். இசை இருந்ததுனால தான் என்னால ஓப்பனா பேச முடியல. என்ன குழந்தை மனசு பாதிக்கப்பட்டுற கூடாதுலாம். ஆனா பாருங்க, கரஸ்பாண்டன்ட் சாருக்கே நம்ம ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு. நம்ம ஃபீலிங்ஸ் தான். ஐ மீன் நம்மளோட சிச்சுவேஷன் புரிஞ்சிருக்கு. அதான் அவர் பாப்பாவை கூட்டு போயிட்டாரு. நமக்கு பிரைவசி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நீங்க யாரை பார்த்து பயப்படணும்? உங்க மனசுல இருக்கத ஓப்பனா சொல்லிருங்க. சார், நாங்க தனித்தனியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான். நீங்க தேவையில்லாம எனக்கு பிடிக்காததெல்லாம் பேசாதுங்க. சும்மா அடிச்சு விடாதுங்க தமிழ் மேம். நீங்க அமிர்தா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் ஒரு பொண்ணால ஒரு குழந்தைய தனியா வளர்த்துக்க முடியாதான்னு கேட்டீங்க. இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன், உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இப்ப கிடையாது. உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இதுல எல்லாம் எனக்கு விருப்பம் எல்லாம் சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன தொல்லை பண்ணாதுங்க. சார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்காங்க. நான் கிளம்புறேன். அந்த அங்கிள் என்ன லூசா? என்ன பட்டு பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? வேற எங்க அப்பையே சீக்கிரம் வந்து எங்களை கூட்டி போறா போறாவ. அதானே. மேம் மேம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேம். சார் வழி விடுங்க. ஃப்ரெண்ட், என்ன பட்டு? எங்க அம்மா பாவம், அந்த பேட் அங்கிள் மாதிரி இந்த அங்கிள் தொல்லை பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பேட் அங்கிள் வேற, இது வேற. நீங்க போய் கேளுங்க. நாம கூட தானே இருக்கோம், அப்புறம் என்ன? நீங்க ஏன் எங்க அம்மைக்காண்டி பேசல? உங்க அம்மா நான் பேசினா விட்டுருவாளா என்ன? என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேப்பா. எனக்கு தேவையா பட்டு இதெல்லாம்? நாங்க ஃப்ரெண்ட்ஸா பேசுறோம், உனக்கு என்னன்னு கேப்பா. நான் பாவம் தானே. அப்படியே கேப்பாவ? அப்படிதானே கேட்டாங்க. ஆமால, அப்ப நீங்க கேட்க வேண்டாம். நம்ம சும்மா இருப்போம். ஆமா, அவங்க பேசி முடிச்சிட்டு வரட்டும். என்ன சார் உங்க பிரச்சனை? டைம் எடுத்துக்கோங்கன்னு தானே சொல்றேன். உங்க மனசுல உங்க ஹஸ்பண்டுக்கு இடமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமாமா, இல்லவே இல்ல. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார், சார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில எங்களை டிராப் பண்றதா சொல்லிருக்காங்க. சார், லைஃப் மேட்டர். நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ சார், நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை எங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. யூ கேன் கண்டினியூ. லைஃப் மேட்டர்னா சும்மாவா? சொல்லுங்க தமிழ். யோ போயா. சரியா இருக்கு. இப்ப கார் எடுக்க போறீங்களா இல்ல ஆட்டோல போட்டுமா? உங்க ஆசிரமத்துக்கு எங்க வீட்ல உள்ளவங்களை கூட்டு வந்து பேச போறேன். நான் தான் சொல்றேன்ல, என் ஹஸ்பண்ட தவிர என் மனசுல யாருக்கும் இடம் இல்லைன்னு. வரே வா. இதுக்கு மேல தொல்லை பண்ணீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். இப்ப கார் எடுக்கலன்னா நான் ஆட்டோல போயிருவேன். பதறாதுங்க மேடம், கார் எடுத்துட்டோம், போலாம். தள்ளுங்க சார். ஏய் வடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாடி வடி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. டி டி டி. ஃப்ரெண்ட், பாட்டு சூப்பர். தேங்க்யூ. எவ்வளவு அழகா பாட்டு பாடுறீங்களா? அழகா பாடுறேன்னா? ஏன் பட்டு, இந்த பாட்டை யாருக்காவது டெடிகேட் பண்ணணுமே. பேசாம உங்க அம்மாக்கு டெடிகேட் பண்ணிடுவோமா? இது ஜால்ரா போட்டேன்னு வச்சுக்கா, வாயெல்லாம் அடிச்சு உடைச்சிரும் பாத்துக்கா.
அடி வடி 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 கியூட் பொண்டாட்டி. நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி டீ டீ. பேசாம வண்டியை ஓட்டலன்னு வைங்க, தமிழுக்கு இன்னொரு முகத்தை பாப்பீங்க சொல்லிட்டேன். அடி வடி 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 ஹாட் பொண்டாட்டி. சீ. ஏன் friend இப்படி சிரிக்கீங்க? இல்ல பட்டு, சில விஷயங்களை யோசிச்சேன், என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ல எரும மாடு போனாலும் தெரியாது, அப்படி பல்ல காட்டிட்டே வாரீங்க. நான் ஜாலியா இருக்கேன். உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்ன? அவன் தான் அரவு போட்டுட்டு இருக்கான்னு தெரியுதுல. அப்படியா? ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல. அப்புறம் எங்களது புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ தான் சொன்ன, அதே சந்தேகப்படுறியான்னு நீ தான் கேட்ட. இதுல நான் வந்து நடுவுல பேச, நீ என்ன எங்களை சந்தேகப்படுறியான்னு அந்த ஆள் முன்னாடி என்னட்ட கேட்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? நீயே சொல்லு பார்க்கலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன பட்டு? ஆமா ஃப்ரெண்ட், தலை தட்டி காய வச்சிருவேன், ஜால்ரா போடாத சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டுன்னா என்ன அடிச்சிங்கன்னா அது பிறகு நடக்கதே வேற என்ன. ஆமா, இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து அடி வாங்கில வளர்ந்த, இப்பதான் மனுஷங்களோட சுயரூபமே தெரியுது. நான் நினைச்சேன் இதுக்கு முன்னமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆபத்துல இருக்கவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண வரது கிடையாது. நாங்க வருவோம், நீங்க உன்னதமான ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா என்ன? மூடிட்டு காரை ஓட்டுங்க. நல்ல புகை வாங்கிட்டு வந்திருக்க போல. ஏதாவது வாங்கி கட்டிடாம போயிருங்க சொல்லிட்டேன். ஓகே பொண்டாட்டி. இப்போ என்ன சொன்னீங்க? நானா ஓகே ஈஸியோட அம்மான்னு சொன்னேன். அப்படியா? எனக்கு வேற என்னமோ கேட்டு. ஏன் பொண்ணுலாம் ஷார்ப்பா தான் இருப்பா.